ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் குழம்புத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு தண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை எப்பயுமே பொரியல் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம்னா இறக்கிடலாம். பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு வெந்து வந்தோடனே அதை ஒரு கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருந்தேன். இது அந்த கரம் மசாலாவோட வாசனையில் ரொம்ப நல்லா இருக்குது. அது கூடவே தயிர் போட்டு எங்கள் வீட்டில் பழகுனதுனால நான் தயிர் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம நல்லா சுருளாக வதக்கி எடுத்துக்கலாம். இது சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கு. அந்த கரம் மசாலாவோட வாசனையில் இருக்கிறப்ப நல்லா நான்வெஜ் வாசனையில் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. இது நான் வேறு எதுவுமே போடலை, இது மட்டும்தான் போட்டிருந்தேன். ரெடி ஆயிடுச்சு. ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அது கூட போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு சுண்டைக்காவை மோர் தண்ணியில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை அலசிட்டு அது கூடவே இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே சுண்டைக்காவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அதில் குழம்புத்தூள் போட்டதுனால இதில் ப்ளைன் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டிருந்தேன். தேவையான அளவு தண்ணி விட்டு கொதி வந்தோன்னே ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த சுண்டைக்காவும் சாம்பார், பொரிச்ச குழம்பு, புளிக்குழம்பு இது மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரட்டல் மாதிரி பண்ணோம்னா இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அப்படின்ட்டு தயிர் ஊற்றி பழகிட்டோம். அதனால் இதுக்கும் நான் தயிர் ஊற்றி நல்லா கொதித்து வந்தோன்னே ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தண்ணியெல்லாம் சுண்டிட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை சூடு பண்ணி எடுத்துக்கலாம், கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் அன்னைக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள், கருவேப்பிலை, வெல்லம் போட்டிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது. புளி போடலாம், புளிக்கு பதில் நான் தயிர் போட்டிருந்தேன். கருவேப்பிலையும் மிளகுத்தூளும் போட்டு கொஞ்சமாக வெல்லம் போட்டிருந்தேன். மிளகுத்தூள் போடுறப்ப நான் ஆன் பண்ண மறந்துட்டேன். அதனால் அந்த கரண்டியில் ஒட்டி இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் ஆன் பண்ணி எடுத்தேன். வெல்லம் போட்டோன்னே நல்லா இருக்குது. அந்த துவர்ப்பு சுவைக்கு, தயிரோட புளிப்பு சுவைக்கும் இந்த வெல்லத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக சுண்டைக்காய் மண்டின்னு வெல்லம் போட்டு பண்ணுவாங்க நார்மலாக. வெண்டைக்காய், சுண்டைக்காய், கொத்தரங்காய் எல்லாமே பண்ணலாம். பீட்ரூட்டையே வெல்லம் போட்டு பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். துவரம்பருப்பு வேக வச்சுருந்தேன். அன்றைக்கி பீர்க்கங்காய், மாங்காய், கொஞ்சமாக சுண்டைக்காய், உருளைக்கிழங்கு இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டேன். சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அன்றைக்கி லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.